ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் மோகனா. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். இன்றைக்கி ஒரு எக்ஸிபிஷன் போனோம். அங்கே போய் நான் என்னெல்லாம் வாங்கினேங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். ட்ராவல் வீடியோ வந்து இன்னொரு வீடியோவை செப்பரேட்டாக நான் போடுறேன். இப்போ நம்ம என்னென்ன வாங்கினோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புக் மார்க் தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். நான் பார்க்குறேனே புக் மார்க் இதை வந்து புக்கில் இது ரேட் எவ்வளோன்னா 3 பீஸ் 100 ரூபா. இது மேக்னெட்டிக் புக் மார்க்கு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு பேஜில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இஷா அதை வச்சு காட்டு ஒரு நிமிஷம். இது நரோட்டோ புக்கு. இஷா தான் வாங்கியிருக்கேன், என் சின்ன பொண்ணு வாங்கியிருக்கான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி புக் மார்க்கு. நான்லாம் புக்கு ஒரு பேஜ் மார்க் பண்ணணுன்னா அந்த கார்னரில் மடித்து விடுவேன். இவங்களாம் இப்போ இதை வாங்குகிறாங்க. வச்சு காட்டு சும்மா. அப்படி ஒட்டிக்குது. திருப்பி எடுக்கும்போது எடுத்துக்கலாம். அப்படி கரெக்டாக அந்த பேஜ் வருது. அந்த பேஜ் கரெக்டாக வந்துடுது. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு என்னென்ன புக்கு வாங்கணுன்னு பார்க்கலாம். இந்த புக்கு இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சீக்ரெட் புக்கு இது தமிழ் இருந்தங்காட்டிக்கு நான் வாங்கிட்டேன். இதுதான் எனக்காக நான் வாங்கினேன். அடுத்தது என் சின்ன பொண்ணு, அவள் வந்து இந்த நருட்டோ புக்கு வாங்கினா. இது வந்து காமிக்ஸ் புக் மாதிரி இருக்குது. அதனால சரி ஓகே. எல்லாமே க்ளோஸு தான் இருந்துச்சு. வீட்டில் வந்து தான் ஓப்பன் பண்ண, சும்மா டாபிக் மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டோம். இது வந்து என் பெரிய பொண்ணு வாங்கினா. இந்த புக்கும் ரெண்டும் வாங்கினா, ராபின் சர்மாவோடது. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினார். இந்த புக்கெல்லாம் இது ஹைப்பர் ஃபோக்கஸ். இந்த புக்கு இதான் அவர் வாங்கினார். அங்கே எங்கே போனாலும், எங்கே எக்ஸிபிஷன் போனாலும் எது வாங்குகிறோமோ இல்லையோ புக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவோம். நீங்களும் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்தது இது வந்து இந்த 3 புக் மார்க்கு. இதுதான் ஸ்பெஷல் ஹைலைட்டு. இது வந்து தமிழ்நாட்டுக்காரங்களும் ஸ்டால் போட்டிருந்தாங்க, சென்னைக்காரங்க. இது வந்து செவ்வாழைப்பழமும் அத்திப்பழமும் சேர்ந்த ஒரு ஹல்வா. டேஸ்ட்டு பார்த்து தான் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. ஓப்பன் பண்ண ஐஷா. எப்படி இருந்துச்சு இஷா? நீ சாப்பிட்டு பார்த்தீங்களா? தேவா, உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தா. ஜெல்லி மாதிரி இருக்கு. இங்கே காட்டு. டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது புது சாப்பிட்டா நல்லா இருக்கா? சரி ஓகே. அடுத்தது வந்து இது வந்து சுக்குமல்லி காஃபி. இது வந்து அப்படியே சுகரு சுக்கு எல்லாமே போட்டு ஒரு இதை ஓப்பன் பண்ணு தேவா. காஃபி இதுவும் குடிச்சு பார்த்தோம். இது வந்து சும்மா நம்ம சுடுதண்ணிக்குள்ளே கரைக்கணும். சுடுதண்ணிக்குள்ளே கட் பண்ணி போட்டால் போதும். இது நல்லா இருந்துச்சு. சுக்கு எல்லாமே போட்டிருந்தாங்க. சர்க்கரை எதுவுமே நம்ம போட தேவையில்லை. அது சும்மா உள்ளே போட்டு கொதிக்க வச்சு குடித்தா போதும். நல்லா இருந்துச்சு. இந்த தமிழ்நாடுங்கிறத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. உங்களுக்கு அது ஃபுல் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து திங்ஸ் மட்டும்தான் காட்டுறோம். அடுத்தது இதெல்லாம் வந்து தாய்லாண்டு ப்ராடக்ட்டு. தாய்லாண்டுக்காரங்க தான் செல் பண்ணி ஸ்டால் போட்டிருந்தாங்க. இந்த பேண்ட், ஹேர் பேண்ட், இது 3 பேண்டு 100 ரூபா. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு, சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதுவும் நம்ம ஊர் பேண்ட் மாதிரி தான். இது இந்த இடத்துல விட்டுரும் போல் இருக்குது. நம்ம தான் க்ளூகன் வச்சு ஒட்டிக்கணும். நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்குறதுக்கு. 3 பேண்டு 100 ரூபா. 6 வாங்கிட்டேன் நான். இது சும்மா இது பிரேஸ்லெட் மாதிரி. இவங்க எவ்வளோ ஆயிடுச்சா? இது 50 ருபீஸ். இது ரெண்டும் சேர்ந்து 50 ருபீஸ். கையில் போட்டு காட்டு. நீ போட்டு காட்டுதேவா. இது ஹேர் பேண்டா இல்லை கைக்கு போடுற பேண்டான்னு தெரில. ஆனால் இவங்க கைக்கு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஓகே. அடுத்து இதெல்லாம் வந்து ஹேர் கிளிப்ஸ். இது எல்லாமே 50 ருபீஸ் தான். நல்லா இருந்துச்சு. நான் இந்த ஹேர் கிளிப்ஸ் மட்டும் வாங்கிடுவேன். யூஸ் பண்ணுறனோ இல்லையோ வாங்கிடுவேன். இது பெரிய பொண்ணு செலக்ட் பண்ணா. ஃபங்க்ஷனுக்குலாம் இதில் யூஸ் பண்ண சூப்பர் ஹைலைட்டர். இந்த கிளிப்பெல்லாம் வந்து முயல் குட்டியோட காது மாதிரி நல்லா இருந்தது.
இது ஒரு கலர், இந்த சைடு ஆப்போசிட் கலரில் ஆப்போசிட் சைடில் ஒரு கலர், 2 கலர் டபுள் கலரு. இது கொஞ்சம் ஸ்டீல் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது பிளாஸ்டிக் இல்லை, இது வந்து பிளாஸ்டிக்கு. அடுத்தது இந்த கிளிப்பு, இது பிளாஸ்டிக்கு. ஆனால் இது நல்லா ரோஸ் வந்த மாதிரி நல்லா இருக்குது. இது என் பெரிய பொண்ணு, அவள் பிங்க் கலர் எது பார்த்தாலும் வாங்கிடுவான், அவளுக்காக இது எல்லாமே ஒவ்வொரு பீஸும் 50 ருபீஸ் தான். அடுத்தது இந்த ப்ளூ கலர் நான் வாங்கினேன், இது பிளாஸ்டிக் தான், நல்லா இருந்துச்சு. அடுத்தது இது வந்து என் பெரிய பொண்ணு வாங்கினான், பிங்க்கு, நல்லா இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, போனதுக்காக எதுவும் வாங்காமல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம் ஹேர் கிளிப். இதுதான் வந்து அங்கே இருக்கிறதுலையே விலை கம்மி, 50 ருபீஸ்க்கு. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு மெட்டீரியலே. இது பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கிளிப்பு, இந்த சைடு இது இது பாருங்கள், இந்த மாதிரி பிளான்ட் மாதிரி வரும். பிளான்ட் ஒரு ஃப்ளவர் மாதிரி நல்லா இருக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்குது, பார்க்குறக்குமே நல்லா இருக்குது. அடுத்தது இன்னொன்று அதே டிசைனு, இந்த ரெண்டும் டிஃப்ரெண்ட் கலர்ஸு. ஓகே, அடுத்தது இது வந்து ஒரு கொரியன் ப்ராடக்ட் தான். ஓப்பன் பண்ணு விஷா, இந்த ரிங்கு போட்டு காட்டு. இது என் சின்ன பொண்ணுக்காக ஹேர் பேண்டு. ஸ்கூலுக்கு. அப்புறம் இது வந்து ஒரு ஹேர் கிளிப்பு தான் இதுவும், ஆனால் இது நல்லா ஃபங்க்ஷன் வேறு மாதிரி நல்லா கோல்டன் கலர் நல்லா இருந்துச்சு. நல்லா சின்னதாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. சரி, ஓகே. இது எவ்வளோன்னு தெரில, 50 100 தெரில, ஆனால் 100க்குள்ளே தான் இது. நல்லா இருந்துச்சு. அடுத்தது இது பிரேஸ்லெட் டைப். இது ஒரு இது பாருங்கள், பிரேஸ்லெட் டைப்பு, 50 ருபீஸ். இது கையில் போட்டு காட்டுதேவா? இது நிறையா கலரில் இருந்துச்சு இந்த பிரேஸ்லெட்டு. அது மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல? ப்ளூ கலரு செலக்ட் பண்ண. இது அடுத்தது வந்து ஹேர் பேண்டு. அவளுக்கு வந்து முடி முன்னாடி நிற்காது, அதனால் இது வாங்கிட்டோம். கொண்டா வரும். இது வந்து இந்த மாதிரி முடியை தூக்கி நிறுத்துகிற மாதிரி இருந்தங்காட்டிக்கு இதை வாங்கிட்டோம். ஆனால் இது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், இவளோடது சுருட்ட முடி, அதனால் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. அடுத்தது ஃபைனலாக கீ செயினு. இது தேவாவுது. இது என்ன கீ செயின்? தார். அவெஞ்சர்ஸ் பிடிக்குறங்கிறங்காட்டிக்கு இந்த கீ செயின் வாங்கிட்டேன், தார் வாங்கிட்டான். நல்லா தான் இருக்குது, நம்மளுக்கே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அடுத்தது இவ்வளோது இஷாவோடது, சின்ன பொண்ணோடது வந்து நருட்டோ. இது ஓப்பன் பண்ணி இஷா. இது கீ செயின் மாதிரியே ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல, பெண்ணுன்னு நினச்சிட்டேன் நான். நருட்டோ இல்லையா? இது ஒரு இது கத்தி மாதிரி, இது கீ செயின், ஆனால் பார்க்குறக்கு பெண் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ண இஷா. இது உள்ளே இது பிளாஸ்டிக் தான், ஸ்டீலெல்லாம் இல்லை, இது பிளாஸ்டிக் தான். உடச்சா உடஞ்சிரும், ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா. சரி, ஓகே. அடுத்தது இது இது தமிழ்காரங்க தான் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இது நான் நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் சரி ஓகே வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன். நல்லா இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஓகேங்க, இவ்வளோ தான் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறவங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஹைதராபாத்தில் என்னென்ன பிளேசஸ்ஸு எல்லாமே வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய். பாய் சொல்லிடு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.